நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், இந்த சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். நம்ம ஒரு பான் பராக்க இல்லாமல் பண்ண ஒரு ஸ்டேட்டு, லாட்ரி இல்லாத ஒரு ஸ்டேட்டு, ப்ளஸ் இந்த ஸ்டேட்டில் இந்த புது முயற்சி கண்டிப்பாக குழந்தைங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா இது 100% சக்ஸஸ் ஆகும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடி 22 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் கற்றுட்டு சிகரெட்டை விட சொல்கிற வரைக்கும் செயின் ஸ்மோக்கராக தான் நானே இருந்தேன். ஆனால் அது ஒரு நாள் விட முடியும்னு நம்பிக்கையே இல்லை எனக்கு. ஆனால் விட்டேன். ஒரே காரணம் குழந்தை சொன்னனால. ஸோ இவங்க எடுத்துருக்க முயற்சி குழந்தைங்க கிட்ட போய் சேர்க்கணும். ஸ்கூலில் காலையில் ப்ரேயர் டைமில் இதை இந்த ஆல்கஹால்னாலேயும் ட்ரக்னாலேயும் என்னெல்லாம் கேடு வரும் அப்படின்னு சின்ன மனசுலேருந்தே பதிய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் கம்பெனியும் இந்த சமூகத்திலேருந்து தான் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறோம். திருப்பி சமூகத்துக்கு திருப்பி பண்ணணுங்கிறது ஆசை. இது சிஎஸ்ஆராக இல்லாமல் கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் இவங்க கொண்டு வந்திருக்க எல்லா வீடியோவாக கொண்டு போய் சேர்க்கணும். எங்களோட டிஜிட்டல் பட்ஜெட்லேயும் நாங்கள் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலியாவது காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு உங்கள் மீடியா பீப்புளும் சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் இதை குழந்தைகிட்டேருந்து வளர்க்கணும். அதுதான் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா இது இப்போ ரோடு வழியாக போகும்போது பார்த்தா 30 வருஷம் முன்னாடி மறைஞ்சு ஒளிஞ்சு பண்ண விஷயம் இன்றைக்கி ரோட்டில் நின்று தைரியமாக பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. அது கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வர முடியும். முயற்சி பண்ணுறோம்.